எஸ் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்மளோட வீட்டு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டம். அழகா இருக்குல்ல? இது இன்னும் பூவெல்லாம் பூக்கல. இது வந்து ஒரு வேப்ப மரம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமா இருக்கு நினைக்கிறேன். பட் இவ்வளவுதான் இருக்கு அது. அதே போல செம்பருத்தி செடி. அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலர் பூ வரல. இது வந்து மல்லிகை பூ மாதிரியே இருக்கும் இந்த செடி. இது வந்து ஒரு பலாக்கல்ல ஒரு லெமன் எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மா செடி வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து பழ வாழை ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க கீரைகள் இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது இன்னொரு மாமரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பாழடைஞ்ச கிணறு. இதுக்கப்புறம் வந்து இது ஒரு வாழை தூப்பே இருக்குங்க. இதுல வந்து ஒரு வாழை மரம் இருக்கு பாருங்க. சிறப்பாக இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. சென்னையில இப்படி ஒரு தோட்டத்தோட ஒரு இடம் இருக்குதுன்னா ஒரு ஒரு பப்பாளி மரம் பாருங்க. ஒரே ஒரு பப்பாளி காயோட இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு திரும்ப ஒரு மால் செடி இருக்கு. இது ஒரு சின்ன தோட்டம் தான், எவ்வளவு அழகா இருக்குல்ல. டெய்லி நமக்கு இந்த பக்கம் வரலன்னா தூக்கம் வராது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம் அது. ஸோ ஒரு அமைதியான ஒரு இடமும் கூட. இந்த இடத்துல செடிகள்லாம் நான் வளர்த்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இந்த செடி நான் நட்டிருக்கேன். இங்கெல்லாம் கூட நட்டிருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்து நட்டா அது திரும்ப வளருது. அதான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை இதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ இந்த மரம் வந்து, இந்த மாங்கன்று வந்து நாங்க சாப்பிட்ட மாங்கொட்டையிலேருந்து போட்டது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 மாசம் வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்குது. அதே போல இது வந்து பழவாழை. இந்த கண்ணு வந்து ஒரு பெரிய ஒரு 4-5 மரம் வளர்ந்து அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அதோட வேர்ல இருந்து இப்போ ஒரு மரம் உருவாது. அதனாலதான் வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்கல்ல. வாழையில இருந்து ஒரே ஒரு சின்ன குருத்து இருந்தா போதும், அது அப்படியே வளர ஆரம்பிச்சு, வேர்ல இருந்து வளர ஆரம்பிச்சோம். அது மிகச்சிறந்த உதாரணம் இந்த மரம் தான். நாங்க நடல, அது அந்த பழ வாழை மரத்துல இருந்தே வந்துருச்சு. அதே போல இந்த வாழையும் வந்து கிட்டத்தட்ட டெத்து, ஆல்மோஸ்ட். அதுல இருந்து வந்த வாழை தான். ஆனா இந்த இந்த கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஒரு சின்ன மரம் கூட இப்ப உருவாது பாருங்க. So இப்படி இது பேர் வாழை மரம், இதெல்லாம் வாழை மரம் வெட்டினது. இங்க ஒரு வாழை வெட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 மரத்துக்கு மேல இந்த இடத்துல வெட்டியிருக்கோம். ஆனால் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்குது. அதுதான் வாழை மரத்தோட சிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஜாலியான அனுபவம், இந்த மரங்களோட பேசுறது. டெய்லி அதான வேலையை நமக்கு. இங்க ஒரு செம்பருத்தி செடி. ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சுட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. இன்னும் நிறைய செடிகள் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். ஒரு சில செடிகள் வந்து வச்சா காஞ்சிடுது. ஆனாலும் திரும்ப திரும்ப நட்டு முயற்சி பண்றோம் இங்க. அதே போல இங்க ஒரு சின்ன செடி, மாதுளை செடி வச்சிருக்கோம். அதுவும் வளர்ந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இப்பதான் வச்சிருக்கேன். வச்சு ஒரு 2 வாரம் ஆச்சு. இது மாதிரி நிறைய செடிகளை வளர்த்துட்டு இருக்கோம். அதோட முயற்சி தான். இருக்கிற இடத்த வச்சு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல், பாய்.